ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் இயலில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லெசன்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதிலேருந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வந்து ஒரு லைவ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு இந்த இலக்கணத்தையும் சேர்த்து படிச்சிருங்க. இலக்கணத்தோட வீடியோ எல்லாத்தையும் நம்ம தனியாக அது மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துடலாம். இலக்கணம் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி அதையும் சேர்த்து இந்த வீடியோலேயே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மனிதன் வந்து உற்று நோக்குறான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். அவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளை இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி நம்ம கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இலக்கணங்கள் வந்து 5 வகைப்படுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ்ல இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ இந்த 5 வகையை பார்த்துக்கோங்க. எழுத்து இலக்கணம் அப்படின்னும் பொழுது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எழுத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும், அதை தான் எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம உச்சரிக்கிறது, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவது. ஓகேவா? எழுப்பப்படுவது, உச்சரிப்பது அப்படின்னு அர்த்தம். வரி வடிவமாக எழுதப்படுவது, இதை நம்ம எழுத்துன்னு சொல்றோம். ஸோ இந்த எழுத்தை பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். அப்புறம் மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து உயிரெழுத்து. உயிருக்கு முதன்மையானது என்ன அப்படின்னா காற்று. இப்போ நம்ம மூச்சு விட முடியல அப்படின்னா நம்மளால உயிரோடையே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி உயிருக்கு முதன்மையானது வந்து காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது. இப்போ நீங்க இந்த உயிரெழுத்துக்கள்ல ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை உச்சரிச்சு பாருங்களேன். உங்க வாயை திறந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க ஒவ்வொரு எழுத்தா. ஸோ இயல்பா காற்று வெளிப்படும் பொழுது இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், நானே சொல்லி காமிக்கிறேன். அ, ஆ, இ அப்படின்னும் பொழுது நம்ம ரொம்ப அந்த ஒரு கேஷுவலா அந்த வார்த்தை வந்து நம்ம வாயில இருந்து வெளிவரும். எந்த ஒரு முயற்சியும் இல்லாம நம்ம வாயை வந்து சின்ன சின்ன அசைவுகள் மூலமா இந்த உயிர் எழுத்துக்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாருங்க, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால ஆல இருந்து அவ்வரைக்கும் இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. அப்ப உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. ஸோ இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு கேட்காதீங்க. இது 6ஆம் வகுப்புங்கிறதுனால இலக்கணம் எளிமையா இருக்கு. அடுத்தடுத்து போர்ஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமான பாடங்கள் இருக்கும். ஸோ வந்து படிச்சிருங்க. ஓகேவா? 12 உயிரெழுத்து எத்தனை? 12. முதன்மையானது காற்று. ஸோ இதுல இந்த 12ல பாத்தீங்க அப்படின்னா குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ. இது வந்து 5 எழுத்துக்கள். ஸோ இது 5 குரில். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 7ம் நீண்டு ஒலிக்கும். ஸோ 7ம் நெடில் எழுத்துக்கள். அப்ப இந்த 12 எழுத்துக்கள்ல 5 குறில் எழுத்து, 7 நெடில் எழுத்து. ஓகேவா? குறுகி ஒலிக்கக்கூடிய 5ம் குறில் எழுத்து கொடுத்துட்டாங்களா? நீண்டு ஒலிக்கக்கூடியது 7ம் நெடில் எழுத்து. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு இருக்கு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கால அளவை கொண்டே குரில் நெடில் அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்துறோம். மாத்திரை அப்படிங்கிறது வந்து கால அளவை தான் இங்க குறிக்குது. அதாவது ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம். கை சொடுக்கும் முன்னாடி, கண் இமைக்கும் முன்னாடி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து மாத்திரை அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய அந்த கால அளவு. கை நொடினா என்ன? கையில இப்படி சொடக்கு போடுவோம் இல்லையா? சொடக்குல இந்த சுண்டி கூப்புவோம்ல, கை நொடி, அதுதான் சொல்றாங்க. குறில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாத்திரை அளவும், நெடில் எழுத்தை ஒலிக்கக்கூடியதற்கு 2 மாத்திரை கால அளவும் நமக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு அ அப்படின்னும் பொழுது ஒரு தடவை இந்த நம்ம சுண்டுனா போதும். நெடில் எழுத்துக்கு நம்ம உச்சரிக்கும் பொழுது ஆ அப்படின்னு சொல்றதுக்கு 2 தடவை சுண்டுவோம். ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். மெய்யெழுத்து. மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் மெய் அப்படிங்கிறது வந்து உடம்பு அப்படின்னு பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தோட பங்கு வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 18 எழுத்துக்களும் வந்து மெய் எழுத்துக்கள். ஸோ இந்த மெய் எழுத்துக்களை 3 விதமா நம்ம பிரிக்கலாம். என்ன அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ இந்த வல்லின எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஸோ இது வல்லின எழுத்துக்கள். மெல்லினம் ஞங்கன நமன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இடையினம் எரள வளல.
இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு. ஸோ இந்த எழுத்துக்களை இந்த மாதிரி நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஸோ இந்த மெல்லின எழுத்துக்களோட ஒலிக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. மாத்திரை அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த கசட தபர இங்கன நம்மன எரளவரன்னு நம்ம பிரிச்சிருக்கக்கூடிய இந்த வல்லின மெல்லின இடையின எழுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 எழுத்துக்களும் வன்மையாக ஒலிக்குது, அதனால இதை வல்லின எழுத்து அப்படின்னு சொல்றோம். இந்த 6 எழுத்துக்களும் மென்மையாக ஒலிக்குது, அதனால மெல்லின எழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த 6 எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்குது, அதனால அதை இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எழுத்துக்களை நோட் பண்ணிக்கோங்க, மாத்திரை அளவு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றக்கூடியது 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது. உதாரணத்துக்கு மெய் எழுத்துனும் பொழுது இக்கு எடுத்துப்போம், உயிர் குரில்னும் பொழுது ஆவ எடுத்துப்போம். உயிர் எழுத்துல குரில் எழுத்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம உருவாகிறது என்ன? க. இந்த கங்கிறது என்ன? உயிர்மெய் குரில். இது ஒரு உயிர்மெய் எழுத்து பிளஸ் குரில் எழுத்து. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். மெய்யோட உயிர் நெடில் சேர்றதுனால உயிர்மெய் நெடில் உருவாகுது. அப்படியே பாருங்க, இக்கு பிளஸ் ஆ, அப்ப என்ன உருவாகும்? கா அப்படிங்கிற நெடில் எழுத்து உருவாகும். ஸோ அப்ப இந்த ஒரு சென்டென்ஸுக்கு மீனிங் இதுதான். ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுத்தலாம். அப்ப இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி ஒரு எழுத்தும் உள்ளது, அதுதான் ஆயுத எழுத்து அக் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை. ஸோ இதில் குறுக்கங்கள்லாம் வரும், நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஏதாவது ஒரு பெயரை கொடுத்து அதற்கான மாத்திரை அளவு கேட்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே கபிலர் இருக்கு, கேனும் பொழுது குரில் 1 மாத்திரை, பி குரில் 1 மாத்திரை, ல குரில் 1 மாத்திரை, அந்த மெய்யெழுத்து அரை மாத்திரை, அப்போ 3½ ஸோ இதே மாதிரி வேற ஒரு எழுத்தை கொடுத்துட்டு வேற ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு மாத்திரை அளவு கேட்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு எழுத்து சொல்றேன், நண்பன். இந்த நண்பன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன மாத்திரை அளவு வரும்னு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? உங்களோட இந்த மாத்திரை அளவை கமெண்ட்ஸ்ல கொடுக்கணும், கண்டிப்பா நான் செக் பண்ணுவேன். ஓகே, உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்ன? ஸோ ஏதாவது 2 மாத்திரை அளவுல இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்தை தொடங்கக்கூடிய சொல்ல கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அண்ட் 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் என்ன? மா. ஏன்னா 2 மாத்திரை அளவுல ஓரெழுத்து சொல் தானே கேட்டிருக்காங்க. 2 மாத்திரைன்னு போது நெடில் சொல்லலாம் இல்லையா? ஓகே, அடுத்தது ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய 2½ மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுத எழுத்துனும் பொழுது அது சொல்லுக்கு இடையில தான் இருக்கும், சரியா? 2½ மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நடுவில் அக்கனாவை போட்டுக்கோங்க, அ து. அப்போ இதுவும் 1 இதுவும் 1, இது அரை, அப்போ 2½ வந்துருச்சா? ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, மொழியை ஆள்வோம். ஏன் நான் இலக்கணத்தை தனியாக கொண்டு வந்தேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா மொழித்திறன் பயிற்சி நம்ம சேர்த்து பார்க்கணும் இல்லையா? அதனால தான் அது செப்பரேட் வீடியோவாக கொண்டு வந்துட்டேன். ஸோ எல்லா இதுலேயுமே இந்த மொழித்திறன் பயிற்சி இலக்கணத்தோட சேர்ந்து இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை சிலபஸில். இந்த இது ரொம்ப முக்கியம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி, இது நமக்கு சிலபஸில் இருக்குது, சரியா? இது அப்படியே கூட கொடுக்கலாம். ஸோ படிச்சிருங்க. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும், உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை, உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. கீழே கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது, விரிவாக சொல்வது, சுருக்கி சொல்வது, சுருங்க சொல்வது, பழமையை சொல்வது, பல மொழிகளை சொல்வது. என்ன கொடுத்திருக்காங்க? சுருக்கி சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது, இங்க இருக்கும் பாருங்க, நோயற்ற சுத்தம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே டேஷ் அடிப்படை, உடல் நலமே
உழைப்புக்கு அடிப்படை. ஸோ இது மாதிரி பேராகிராஃப்ல இருந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும். உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன என்ன? பாருங்க, உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம். ஆப்ஷன்ல இருக்கும் இது. ஓகேவா? உணவு, உடை, உறைவிடம். அடுத்தது பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒரு தலைப்பு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் சூட்டபிளான தலைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்மளாவே ஒரு தலைப்பு வைக்கலாம். என்ன வைக்கலாம்? ஓகே, நீங்கள் உங்களுக்கு தோன்ற தலைப்பை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? நான் சும்மா இதுக்கு ஒரு தலைப்பு சொல்கிறேன். சுத்தம் சோறு போடும், இதையும் தலைப்பாக வைக்கலாம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படியும் வைக்கலாம். அது ஆங்கிலத்தில் போயிருதா? நோயற்ற வாழ்வே செல்வம் அப்படின்னு வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எது வேணாலும் வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ இது வந்து ஆப்ஷன் இல்லாதப்ப அது நம்மளுடைய விருப்பம். ஆனால் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்தும் போது அந்த பேராகிராஃபுக்கு எது சூட் ஆகுதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு இப்போ நான் ஓப்பன் சாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தோன்ற தலைப்பை நீங்கள் கீழே போடலாம். ஓகேவா? கீழே போடலாம், இல்லை கமெண்ட்ஸில் போடலாம். ஓகே. பிறமொழி கலப்பின்றி பேசுக, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. ஓகேவா? எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க, பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. ஸோ இது பிறமொழி கலப்பில் இருக்குது. இதை நம்ம பிறமொழி கலப்பை நீக்கிட்டு நல்ல தமிழ் வாக்கியமாக கொண்டு வரணும். ஓகேவா? எங்கள் பள்ளியில் சுற்றுலா அழைத்து கொண்டு சென்றார்கள் அப்படின்னு வரலாம். ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ இந்த 2 சென்டென்ஸும் முடிஞ்சு. அடுத்தது இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக தேவையில்ல, நமக்கு சிலபஸில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? இது வந்து என்னது, இது சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நம்ம சும்மா ட்ரை பண்ணலாமா? புதிய சொல்ல உருவாக்கணும். இங்கே கவி, கதை, விதை, ஸோ இந்த மாதிரி உருவாக்கலாம். ஸோ இது 2ஐயும் நீங்கள் உருவாக்கி என்னன்னு சொல்லுங்கள். ஓகேவா? 2 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சொல்லுன்னு வராது நமக்கு. புதிய சொல்ல உருவாக்குறது சிலபஸில் இருக்குது. சரியா? ஸோ எப்படி உருவாக்கணும் அப்படின்னா பாருங்க, இங்கே விண்மீன்னு கொடுத்துருக்காங்க, இந்த விண்ணையும் மீனையும் சேர்த்துருக்காங்க. அது மாதிரி நம்ம மாற்றி மாற்றி உருவாக்கலாம். ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். பட் இங்கே சும்மா நம்ம ட்ரை பண்ணுவோம். சரியா? நூல்வெளி, தமிழ் மொழி, மாலை, மணி, நீதி, கூழ், வேற என்ன இருக்கு? எழுதுகோள், கண்மணி, தமிழ் மாலை, தமிழ் நூல், நீதி நூல். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து உருவாக்கலாம். இதில் நான் சொன்னது போக வேறு ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையுமே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்றும் ஈஸி தான். அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சொற்களை வந்து இந்த இதில் வந்து சூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே தமிழ் தான், பட் எதை இங்கே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே அகர வரிசையில் தான் இருக்குது. ஸோ ஆனா வரிசையில் இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ பொருத்தமான சொல்லை கொண்டு தொடரை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆவணால என்ன இருக்குது? ஆற்றல், ஆற்றல் தருவது தமிழ். ஈக்கு வந்து இன்பம் தருவது தமிழ். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். அடுத்தது பாருங்கள், கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்களை கண்டுபிடிக்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குல்ல. பாரதிதாசன், திருவள்ளுவர், ஔவையார், வாணி தாசன். ஸோ இது மாதிரி வேற யாராவது இருப்பாங்க இல்லையா? ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. நமக்கு சிலபஸில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். அது நமக்கு தேவை கிடையாது. சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணது தான். ஓகே. கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 15 வினாக்கள் நமக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் கலைச்சொல் படிச்சிருங்க. ஓகே. வலஞ்சொலி அப்படின்னும் போது கிளாக் வைஸ், இடஞ்சொலி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், குரல் தேடர் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் என்ஜின், தொடுதிரை டச் ஸ்கிரீன்,
முகநூல் ஃபேஸ்புக், செயலி ஆப், புலனம் வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இமெயில். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டை ரொம்பவே டீட்டெயில்டாக லெசன்ஸையும் பார்த்தாச்சு, இலக்கணமும் பார்த்தாச்சு, மொழித்திறனும் பார்த்தாச்சு. ஸோ இந்த பாடப்பகுதியிலேருந்து இன்னைக்கு ஈவினிங் இருக்கக்கூடிய அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களால் 25 அட்டன் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட எஃபோர்ட்டை கொடுங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.